வணக்கம். சூரியனும் சந்திரனும் இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருந்தாலோ அல்லது 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருந்தாலோ, லக்னத்துக்கு 2ஆம் பாவம் அல்லது 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருந்தால், இவங்க யார் கூட பேசுகிறதா இருந்தாலும் தனக்கு எதிரில் நிற்கிறவங்கள தொடாமல் இவங்களால் பேச முடியாது. தொட்டு தான் பேசுவாங்க. அதே ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2இல் சூரிய பகவானோ அல்லது லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருந்தாலோ, இவர்கள் பேசுகிறப்ப கையை நீட்டி தான் பேசுவாங்க. கையை ஆட்டி தான் பேசுவாங்க. அப்போ கை கால் இவர்களுக்கு பலமாக இருக்கும். ஏன்னா சூரியன் 6-7 இருந்தால் அவங்களுக்கு கால் பலமாகவும் வளமாகவும் நல்லாயிருக்கும். ஆனால் 2லேயோ 11லேயோ சூரிய பகவான் இருக்கிறப்ப கையை நீட்டியோ கையை ஆட்டாமையோ இவர்களால் பேச முடியாது. அடுத்தது 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்து அல்லது 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலோ, இவங்க சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய முகத்தில் சின்ன கொப்பளங்கள் வரும். அது நாளடைவில் முகத்தில் அப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அப்போ 12ஆம் இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த வடுக்கள் என்பது மறையாது. அப்போ இதை வச்சு 2-12 செவ்வாய் இருக்குங்கிறத நம்ம தீர்மானமாக எடுத்துக்கொள்ள முடியும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.